ஹலோ மை டியர் கிரிக்கெட் பாடிஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் சபரிஷ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன, இவங்களோட பிளேயிங் லெவன் என்ன அப்படின்றத நானும் பாலானாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டீம்ஸோட ஸ்குவாடோட ரேட்டிங்ஸ் என்னங்கிறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம வீடியோஸை நீங்கள் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் பேஜ்லையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாம் அல்காரிதம் வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க விசில் போட ஆர்மி தான் வந்து எப்பயுமே டேடிஸ் ஆர்மின்னு கலாச்சது போய் இந்த வாட்டி பேபிஸ் ஆர்மியா திருப்பி ஒரு உருவெடுத்து வந்திருக்காங்க. உண்மையை வாழனா நான் வந்து டெஃபினட்டா என்ன நினைச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவை ஜடேஜாவோட பிளேஸ்ல. கண்டிப்பா டொமஸ்டிக் பிளேஸ் வாங்குவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ்வெல்ல டார்கெட் பண்ணுவாங்கல்ல, ரசல் ரெண்டு பேரும் போயாச்சுன்னு கண்டிப்பா லிவிங்ஸ்டன் போவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். இல்ல தோனி கூட ஹிட் பண்றதுக்கு ஒரு ஹிட்டர் தேவை, ஹோல்டர் கிட்ட போவாங்க. ரெண்டும் இல்லையா, கேமரூன் கிரீனுக்கு ஃபுல் ஃபைட் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் எடுத்தது பார்த்திருக்கோம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கேமரூன் கிரீனுக்கு 25 போனோம்னு நிறுத்திட்டாங்க. வேணாம், நம்ம வந்து ஒரு வாட்டி பட்டதே போதும், நம்ம வந்து எடுக்கணும்னு வந்த பிளேயர் யாரு அப்படின்றதுனால அப்படியே அவங்களோட போக்கஸ் வந்து மாறிச்சு. பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அன்கேப்டுல ரெண்டு பேரும் அதிக காசு கொடுத்து எடுத்து ஒரு ஹிஸ்டரிய பதிவு பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் டேக் வந்து அவங்கள இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு நடந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு எதுவும் நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போன வருஷமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லா ஃபெயிலியர் ஆனோம்னு தெரிஞ்சோட மாத்திரதே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த தேவால் பிரேவிஸ் எடுத்ததா இருக்கட்டும், உர்வில் பேட்டர் எடுத்ததா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்திரை எடுத்ததா இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராட்டஜியை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப ரெண்டு தாட்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஓகே நீங்க யங்ஸ்டர்ஸ் எடுத்தது ஓகே, இப்போ ஓவராலா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இருக்கு, என்ன பண்றாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து உள்ள வச்சிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல கரெக்டான மூவ் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? போல கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் எடுத்து. ஏன்னா பிகாஸ் எதுக்கு இந்த கேள்வியை கேட்கறேன்னா, பிரசாந்த் வீர் பாத்தீங்கன்னா ஜடேஜாவோட ஷூவை ஃபில் பண்ணும், கார்த்திக் சர்மா தோனியோட ஸ்லாட்ல அந்த ஹிட்டிங் எபிலிட்டியை ஃபில்ஃபில் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஆக்சுவலி நம்ம அந்த ஸ்குவாடா அந்த ஒரு 11 காம்பினேஷனா போட்டா நல்லா இருக்கும். பட் அந்த ஒரு என்னன்னா, அந்த ஒரு பிரைஸ் டேக் ப்ரெஷரா இருக்கட்டும், அந்த மீடியா ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லாம அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன்லேயே நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஒரு வைபவ் சூரியவன்ஷி 14 வயசுலேயே ஃபர்ஸ்ட் சீசன்லேயே ஒரு 100 போட்டாச்சு. அதே மாதிரி பிரியாங்க் சரியா ஃபர்ஸ்ட் சீசன்லேயே 100 போட்டாச்சு. திலக் வர்மா நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ்லேயே நிறைய டேலண்ட் வந்து இருப்பாங்க. இஷான் கிஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல மும்பை இந்தியன்ஸ் கிடைச்சப்பவே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் இயரே நம்ம வந்து பார்த்துருப்போம். எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஒரு அன்கிட் வர்மா மிடில் ஆர்டர்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டெபியூலே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் டெபியூலே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்களும் டெபியூலே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருப்போம், லிவிங் ஸ்டோன் போயிருப்பாங்களோ, மில்லர் போயிருப்பாங்களோ, ஜேசன் ஹோல்டர் போயிருப்பாங்களோ, எல்லா கோட்டையும் அழிச்சிருங்க, நாங்கள் வந்து அன்கேப்டு தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா சாம்பியன் டீமாக இது வரைக்கும் இருந்திருக்காங்க, டாப் அந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா 5 சாம்பியன் அடித்து லாஸ்ட் 2 சீசன் அவங்க அவங்க நம்மள மாதிரி வந்து போல, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து மாற்றி அவங்க டீம் வந்து ஒரு ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம்லேயே யாரோ சொல்லியிருந்தாங்க, இந்த டைம் வந்து ஒரு ட்ராஃபி நோக்கி போகிறதோட எங்கள் டீமை வந்து நாங்கள் பில்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு வார்த்தை நல்லா இருந்தது. ஏன்னா அந்த டீம் பில்ட் பண்ணுறாங்கிறப்போ இப்போ இன்கேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவேன். அந்த 2 யங்ஸ்டர் வந்து நல்லா பண்ணலைனாலும் நம்ம வந்து அவங்க பேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நம்ம வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா அவனை இவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, அடிக்கவே மாட்டேன்றான்னு நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. ஸோ அப்படியே கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு டேலண்ட் வெளியில் வரும். அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லா பிளேயரும் எடுத்த உடனே அந்த ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே நம்ம பேக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு மேட் ஹென்ரியும் 10 வருஷம் கழிச்சு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸோ ஓவரால் நல்ல ஒரு டீமாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த காம்பினேஷன் செட் ஆகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆகலைன்னா தான் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா போலனா இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிப்பா இதை எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சது. இந்த அகில் ஹுசேன் வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பைஸ்ன்னு பார்க்கும்போது மேத்யூ ஷாட் ஒரு நல்ல மூணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமன் கான் அவரை வாங்கியிருந்தாங்க. ராகுல் சகர் வந்து முன்னாடியே தோணுச்சு ஒரு பிட்டு போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. ராகுல் சகரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் ஆஸ்டன்ல அப்புறம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா நியூசிலாந்து பிளேயர்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் கழிச்சு மேட் என்ட்ரி வந்தாச்சு. அவரு கூட பாத்தீங்கன்னா ஜாக் ஃபாக்ஸ் அவரையும் உள்ள எடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலனா உண்மையாலுமே இந்த பிளேயரை நீங்க சொல்லி ஆகணும். சஃபராஸ் கான் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ரியலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இருந்தாலும் எங்க ஃபிட்டின் ஆவாரு அப்படின்றது டெஃபினட்டா தெரியல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிஸுக்கும் போட்டி போட்டாங்க, கிரீனுக்கும் போட்டி போட்டாங்க, ஹோல்டருக்கும் போட்டி போட்டாங்க. கடைசியில இவங்க 3 பேர் கிடைக்காட்டினாலும் இந்த ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் கிடைக்கலனாலும் ஒரு மேத்யூ ஷாட் எடுத்தாங்க, ஃபிஸ் வந்து கிடைக்கலனாலும் ஒரு மேட் என்ட்ரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கிடைக்காட்டினாலும் பிரசாந்த் வீர் மேல அந்த காசை வந்து போட்டாச்சு. ஓவராலா எனக்கு எல்லாமே ஓகே. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இந்த சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலனா, இப்ப அப்படியே 11 நான் சொல்லிட்டு சொல்றேன். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்திரை தான் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் இருக்க போறாரு. 4ல வந்து பிரேவிஸ், 5ல டூபே, 6ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, 7ல வந்து பாத்தீங்கன்னா தலா ஃபார் அ ரீசன். பாலனை கண்டிப்பா என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 8 வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர், 9 வந்து பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸ், 10 வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமத், 11ல வந்து மேட் என்ட்ரி, இம்பாக்ட் சப்ல வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமத். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இன்னொரு விஷயமும் நமக்கு நல்லாவே யாருமே சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே ஒரு விஷயம் ஒண்ணு புரியுது பாலானா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஜெனரேஷன் ஆஃப் கீப்பர்ஸ் எடுக்கும் போதே ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டீனேஜர் நம்மளோட கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 20 வயசுல உர்வில் பேட்டல் வச்சிருக்கோம். 30 ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் வச்சிருக்கோம் போது தலை கடைசி சீசனா இல்ல கடைசி மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் ஆட போறாரா அப்படின்ற ஒரு இது தோணுது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தோனி ஹேட்டர்லாம் கிடையாது. தோனி இல்லாம ஒரு 11 ரெடி ஆகும், தோனி பிளேவே பண்ண மாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வருது. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தோனி அப்படின்னு நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா அந்த பிளேஸ்ல அவங்க ஒரு ராகுல் சகர் ஆடலாம், இல்ல அவங்க பேட்டிங் டெப்த பெருசு பண்ணலாம்னா உருவில் பேட்டன் கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கார்த்திக் சர்மா நல்லா பண்ணாட்டினாலதான் உருவில் பேட்டன் உள்ள வர முடியும். இப்ப சப்போஸ் தோனி வெளியில அப்படின்னா டெஃபினெட்லி சாம்சங் தான் கீப்பிங் பண்ண போறாரு, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸையும் சொல்லுங்க பாலனா. இந்த 11 பத்தி நீங்க எனி சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுவீங்களா அதுல? இப்போ டெஃபினட்டா இப்போ என்னன்னா நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க என்ன தோனியை வந்து நீங்க பாதியிலே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு 5 டிராஃபி அடிச்சாருன்னா அந்த 5 டிராஃபிக்கான காரணமே அவர் தான். ஸோ இப்போ ஒரு 5னோடனே டக்குன்னு எனக்கு இப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ரெஸ்லிங்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். ஜான்சனை வந்து ரிட்டையர் ஆனார், அப்படியே அந்த 5 எப்படி திருப்பினோம்னா யூ கேன் சீமிங்கிற மாதிரி அந்த ஒரு 5 டைட்டிலுக்கு சொந்தக்காரர் கேப்டன் தோனி. ஸோ அவர் இல்லாமல் ஒரு ஐபிஎல் வருமானா அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவர் வந்து சொல்லிட்டார் ஆக்சுவலி வந்து இதுதான் லாஸ்ட் சீசன் நான் நினைக்கிறேன். டீம் மேனேஜ்மெண்ட்லையுமே சபரீஷ் அந்த மாதிரி அந்த ஒரு ஹிண்ட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கடைசியில் ஒரு சேப்பாக்கில் வந்து ஆடிட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆவாரோன்னு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுக்கான ஒரு மூவ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சஞ்சு சாம்சன் இருக்காரு, அதுக்கப்புறம் சபரீஷ் சொன்ன மாதிரி கார்த்திக் சர்மா இருக்காரு, உர்வில் பட்டேல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட் அந்த ஒரு தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் ஆட மாட்டாருன்ட்டு. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்களான்னு நம்ம சபரீஷ் சொன்ன மாதிரி இதுதான் வந்து எனக்கு தோணுது. அங்கே தான் அவங்க பிரச்சனை. நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு புஷ் தோனிக்கு ஒரு ஃபேர்வெல்லாம் ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா. ஸோ இதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பா பாலனா, உண்மையாலுமே தோனி ஃபேன்ஸ் நீங்க நம்பலினாலும் இதுதான் நெசம். உண்மையாலுமே வருத்தமா தான் இருக்கு, வேற வழி கிடையாது நண்பர்களே. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி. எப்போ அந்த சேப்பாகல அந்த ஃபைனல் மேட்ச் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓவராலா சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போது 43.40 கோடியோட உள்ள வந்தாங்க. 16 பிளேயர்ஸ் வந்து ரீடைன். அதுக்கப்புறம் பிஃபோர் த ஆக்ஷனே வந்து ஜடேஜா அண்ட் சாம் கர்னை கொடுத்துட்டு தோனியோட பிளேஸ்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் இந்தியன் டீமுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்க சாம்சனை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு செம மூவா தான் கண்டிப்பா அதை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓவராலா இந்த பிக்ஸும் வந்து நல்லாவே இருந்திருக்கு. 11 வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காம்பினேஷனை இவங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணும். போன வாட்டி டீம்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அந்த ரிசோர்சஸ் ஃபைனலா கரெக்டா நல்லா யூஸ் பண்ணாங்க. இது முன்னாடியே ரிசோர்சஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற தோணுச்சு. ஓவராலா இந்த டீமுக்கு உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன பாலனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க 10க்கு? நான் வந்து என்னன்னா அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம எடுத்தோன்னே வந்து இந்த டீம் வந்து பயங்கரமா பண்ணுவாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 2 3 மேட்சஸ் பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால நான் வந்து 10க்கு 7.5 வந்து கொடுப்பேன். ஸோ நான் வந்து எகெயின்ஸ்டாக கிடையாது, எடுத்த பிக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிக் தான். அதில் வந்து நான் நோ டவுட் அந்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், பார்த்தா தான் நம்ம வந்து இன்னுமே அந்த ஒரு ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து 7.5 வந்து கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு மூவிக்கே அவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவ் பண்ணியிருக்காங்களா அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பா போலாம். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுக்க முன்னாடி நான் கன்சர்ன் அப்படின்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா
நேதன் எலிஸ் அண்ட் மேட் என்ட்ரி, நூர் அகமத் இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸோட பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிபெண்ட் ஆகியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க அப்ப கரெக்டா கேட்கலாம், அப்ப எங்க ப்ரோ பாத்தீங்கன்னா இந்தியன் பேசர் யாராச்சும் இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப அந்த மகேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வாங்கினாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்றது ஒரு கண்டிப்பா ஒரு கன்சர்ன் இருக்குது. இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இந்த பிரச்சனை ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத வந்து ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்காங்க, உண்மையாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்கள தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து இவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாம் விளையாட போறோம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மேட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்க்கு இவ்வளவு ரேட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸுக்கு இந்த கண்டிஷன்ஸ் தெரியறத விட இந்த ஸ்மேட்ல இங்கேயே விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸுக்கு இந்த பிச் கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும், அதனாலதான் அவங்கள அதிக காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்ன பயமா இருக்குன்னா, வர எல்லாருமே இந்த கடார் முடார்னு அடிச்சு அவுட் ஆயிடுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பஞ்சாப் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற டீமும் அதுதான். அதனால பாத்தீங்கன்னா நாங்க அடிச்சா 300 அடிப்போம் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பேட்டை விட்டு விட்டு சீக்கிரமா விக்கெட்ஸ் வந்து விடாம ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும் சிஎஸ்கே பாக்குறதுக்கு. உண்மையாலுமே அவங்களோட மூக்கு நான் பாராட்டுறேன். என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த டீம் குவாலிஃபை ஆகுறதெல்லாம் தாண்டி கப் அடிக்கிறதெல்லாம் தாண்டி இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு பில்ட் பண்றாங்க. அதனால வந்து நானும் 10க்கு 7.5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் பஞ்சாப் தான். பாலனா இந்த டீம்ஸோட பிக்ஸ்ல எல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது. வருத்தமே பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீத்தி அக்கா தான் எனக்கு பெரிய வருத்தம். ஃபேன்ஸ் உங்களுக்கு இதான் வருத்தமா இருக்கும், பாலானாக்கு இதான் வருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அடுத்து இவங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு செட்டில்டு யூனிட் 21 பிளேயர் ரீடைன் 11.5 crores உள்ள வந்தாங்க. 4 ஸ்லாட் வந்து ஃப்ரீ, 4 ஸ்லாட்ல 2 ஓவர்சீஸ். மேக்ஸ்வெல் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் வெளியே போயாச்சு. ஜோஸ் இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம், அதனால வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் அவைலபிள் இருப்பேன்னு சொன்னாரு. ஓகே ரிக்கி பாண்டிங் நல்லா போய் கொண்டாடிட்டு வாப்பான்னு அனுப்பியாச்சு. மேக்ஸ்வெல் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஃபிங்கர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில போயாச்சு, புல் அவுட் பண்ணிட்டாரு. அதனால பாலானா இவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்குக்கே பாயிண்ட் அவுட் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் கூப்பர் கான்லி ஒரு எக்ஸைட்டிங் பிக்கா நான் பாக்குறேன். 3 கோடிக்கு ஒரு ஸ்டீல் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் 2 சைடும் ஸ்விங் பண்ணக்கூடிய பென் டார்ஷேஷ வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டொமஸ்டிக் பிக்ஸ் தான். பிரவீன் துபே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், டெல்லியில ஆடின ஒரு ஸ்பின்னர் அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் நிஷாத், அந்த பிளேயர் 21 வயசு ஒரு பவுலர் வாங்கியிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் செட்டில்டு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பெருசா டிஸ்கஷன் இல்ல. இவங்களோட பிக்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே நம்ம 11க்குள்ள போயிருவோம். 11ல வந்து பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிமரன் சிங் தான் ஓபன் பண்ண போறாங்க. இங்கிலீஷோட பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சில் ஓவன் ஆட போறாரு. 4ல வந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், 5ல நேகல் வதேரா, 6ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், 7ல வந்து பாத்தீங்கன்னா சசாந்த் சிங், 8ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், 9ல வந்து லாக்கி வர போறாரு, 10ல வந்து ஹர்ஷதீப் சிங், 11ல வந்து பாத்தீங்கன்னா செகல் வர போறாரு, இம்பாக்ட் சபா வந்து பாத்தீங்கன்னா பிரார் வர போறாரு. ஓவராலா ஒரு செட்டில் லைனப். கூப்பர் கான்லி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வெளியே போயாச்சு. ஒரு ஃபியூச்சரை நோக்கி ஒரு கூப்பர் கான்லி வந்து பாண்டிங் எனக்கு தெரிஞ்சு இவரை பிக் பண்ணுங்கப்பா அப்படின்னு பிக் பண்ண மாதிரி தெரியுது. பென் டார்ஷேஸ் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் ஸ்விங் பண்ண முடியும். பாலானா இவங்களோட ஸ்ட்ரென்த்னா இதுதான், இவங்களோட வீக்னஸா இதுதான் அப்படின்னு நீங்க வந்து, அதாவது போன வாட்டி லைனுக்கு பக்கத்துல போயாச்சு, கிராஸ் பண்றதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. டெஃபினட்டா இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து போனது என்ன பிரச்சனைனா, இப்போ ஆனா ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மேட்ச் தான் விளையாடுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 8 கோடியா. ஸோ 4 மேட்ச்சுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோடி. ஸோ ஒரு நாளைக்கு 2 கோடி. ஸோ 4 × 2 8 crores ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 2 கோடி வாங்குறாரு. ஸோ லக்னோவில் வந்து அவர் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஒரு கரெக்டான மேட்ச். அவங்களும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிருக்காங்க. ஸோ சபரி சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஃபைனல் வரைக்கும் போனாங்க, கப்பை நோக்கி வந்துட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மைனஸுங்கிறது காரணம் என்னன்னா, அந்த ஒரு தடாலடியா எல்லாருமே வந்து ஆடினாங்க. அதே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆச்சு அந்த ஒரு ஃபைனலில். ஸோ நம்ம எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு கன்சர்ன் தான் வந்து எனக்கு பஞ்சாப் கிட்ட வந்து பார்க்குறேன். அதை வந்து கொஞ்சம் ஏதாவது மாற்றினாங்கன்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் கூப்பர் கொனாலி நல்ல பிக்கு, நல்ல ஒரு யங் டேலண்ட். இப்போ பிக் பாஷில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ நல்ல ஒரு சாலிட் பிளேயர். அந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஃப்ளேவராக வந்து இருக்குது பஞ்சாப் கிங்ஸில். பென் டார்ஷியஸ், அதுக்கப்புறம் வந்து கூப்பர் கொனாலி, மிச்சல் ஓவன் இருக்காரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேவியர் பாட்லெட். ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஃப்ளேவராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிக், நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அதே யூனிட் தான், கொஞ்சம் கொஞ்சம் பட்டிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா பாலானா நீங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே ஒரு செம்ம ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையாலுமே இந்த டீம்ஸ் வந்து என்ன இருக்கிறதோ அதை வச்சு கரெக்டா, எங்க ஓட்டையே கிடையாது, பேக்கப்ஸ் வந்து பர்ஃபெக்டா எடுத்திருக்காங்க. நீங்க ஜோஸ் இங்கிலீஷ் விஷயம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சுக்கு தான் அவைலபிள். நீங்க கேட்கலாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா ப்ரோ ஆர்ச்சர் வந்து மேட்சுக்கு அவைலபிளே இல்லங்கும் போது கூட வந்து மும்பை எடுத்தாங்கன்னு. நான் எப்படி யோசிக்கிறேன்னா பாலனா, இவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, ஜோஸ் இங்கிலீஷ் முன்னாடியே வந்தாரு, உங்களுக்கு 4 மேட்ச் அவைலபிள்னா கண்டிப்பா தேவை, உங்க ரேடார்ல இருக்கணும்னா டக்குன்னு அப்போ ஒரு பிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா டீம்ஸ் யோசிச்சிருப்பாங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, அந்த இடத்துல காசை பர்ச யூஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க.
4 மேட்ச் அவைலபிளா இருக்க போறாரு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பிட் லக்னோ போட்டிருந்தாங்கன்னா இதோட கம்மி பிரைஸுக்கு கிடைச்சிருக்கலாமோன்னு எனக்கு என்னமோ ஒரு தாட் இருக்கு. ஓவரால் என்னென்ன பிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருந்துச்சு, இவங்களோட பிளேயிங் லெவன் எந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாம இவங்களோட பிளேயிங் லெவனுக்கும் இவங்களோட ஸ்குவாடுக்கும் ரேட்டிங்ஸ் வந்து நாங்க வந்து கொடுத்துருந்தோம். உங்களோட ரேட்டிங்ஸ் அண்ட் உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டீம்ஸும் வந்து நம்ம பண்ண போறோம். அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாலானாவும் பாத்தீங்கன்னா சிபிஎம் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுலயும் ஐபிஎல் அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே பாலானா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் கிரிக்கெட் பட்டீஸ். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா, சி யூ, பை பை.